உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரொம்ப கட்டுப்பாடு இல்லாத ஒரு மந்திரமா இருக்கணும். தெய்வத்தோட இரண்டரை கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரமாக இருக்க வேண்டும். அந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். நம்மளுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே சீக்கிரமா நடந்துடணும், நமக்கு முருகர் கூடயே இருக்கணும் அப்படிங்கிறது அனைவருமே ரெகுலரா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். சண்முகம் சரவணபவம் சகலமும் சடுதியில் தரும் தண்டாயுதம் தேவசேனம் பொசுக்கிடும் தீமையாவும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொண்டு வருவதும் நல்ல ஒரு பலன் தரும். எதிரி தொல்லை நிறைய இருக்கு அப்படின்னும் போது அப்ப நீங்க சொன்ன அந்த தண்டாயுதம் அந்த மந்திரம் மட்டும் சொல்லலாமா? செய்வினை, இந்த மாதிரியான தீமைகள், பில்லி சூனியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சொல்றதுனால அது மாதிரியான ஒரு விஷயங்கள் எந்த ஒரு தீய சக்திகளுமே நம்மளை நெருங்காமல் இருப்பதற்கு கண்டிப்பான முறையில ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தினமும் ஆரம்பிக்கும் பொழுது 9 முறை பண்ணணும். நம்ம கொடுக்க அதிகமாக தந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரமாக அந்த ஒரு மந்திரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆதன் ஆன்மீகம்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எளிய மந்திரங்கள் மூலயமா மக்களுடைய வாழ்க்கைக்கு ஈஸியாக நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்க தாந்திரிக ஜோதிடர் ஸ்ரீ குரு வாமனன் சேஷாத்ரி அவர்கள் தான். வணக்கம் சார். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா சார், கடந்த முறை நம்ம சரவண பவ மந்திரத்தை எப்படியெல்லாம் சொன்னால் என்ன மாதிரி நல்லது வரும் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம கீழே கமெண்ட்ஸ்லையுமே பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி வேற ஏதாவது மந்திரம் இருக்கா சார் முருகர் சம்பந்தமா? முருகர் சம்பந்தமா இருக்கு. நம்ம ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்ம ஒரு 2016 அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு அதே மாதிரி இந்த மாதிரியான சரவணபவ மந்திரம் அப்படின்ற ஷடாட்சரம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி அந்த ஷடாட்சரம் பஞ்சாட்சரம் எல்லாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேத காலத்திலிருந்து வரக்கூடியது. அதற்கு முந்தைய காலகட்டம்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பஞ்சாட்சரமாகட்டும் ஷடாட்சரம் அதற்கும் முந்தைய காலகட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மந்திரங்கள் அது. ஆனால் நாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் எப்படி நம்ம இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டைமில் நமக்கு நம்ம ஒரு முருகருடைய பல்வேறு விதமான பூஜைகள், ஹோமங்கள், இது மாதிரியான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கும்போது அந்த பர்டிகுலர் தெய்வத்துடைய ஒரு அனுமதி அப்படின்ற மாதிரியாக ஒரு இன்ட்யூஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதில் நம்ம எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கும். இது எனக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, எல்லோருக்குமே எப்படி ஒரு தெய்வத்தோட ரொம்பவும் உருகி இணைந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைமில் வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ரொம்ப நம்ம ஒரு அவங்க கூட கலந்துருவோம் அப்படின்ற மாதிரியாகவும் அவங்கள நம்மளுடைய தாயாக, தந்தையாக அல்லது பிள்ளையாக, இப்போ முருகர்லாம் எவ்வளோ பேர் என் புள்ள அப்படின்ற மாதிரியான விஷயமா அந்த மாதிரியான ஒரு டைமில் வந்த ஒரு மந்திரம் தான் அந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிறது. இது ஒரு 2016 நம்ம கொடுத்தது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா, டெய்லியே நாம படிக்கக்கூடிய பல்வேறு விதமான முருக மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை படிக்கிறதுக்கு உண்டான டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம், அல்லது அதையும் படிச்சிடுறேன் இருந்தாலும் நான் எப்போ பார்த்தாலும் முருகரை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும், சும்மா எனக்கு வேண்டாத தாட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அந்த வேண்டாத நெகட்டிவ் தாட்ஸோ அல்லது தேவையில்லாத ஒரு தாட்ஸோ, நிறைய சோஷியல் மீடியா ஒரு டிஸ்டர்பன்சஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போகாமல் இருக்கணும். அதுக்கு நான் ஏதாவது ஒரு மந்திரம் மாதிரி சொல்லணும், ரொம்ப கட்டுப்பாடு இல்லாத ஒரு மந்திரமா இருக்கணும், தெய்வத்தோட இரண்டரை கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரமாக இருக்க வேண்டும். அப்படி கலந்துக்கும் போது அது எனக்கு உள்ளான பெனிஃபிட்டும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்னு அதுக்கும் பிரயோக முறையும் நான் கொடுத்துருந்தேன் நம்ம சேனல்லையே, அது மாதிரியான ஒரு முறை. ஸோ அதே போல் ஒரு அனுபவம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அது 2014-16 காலகட்டங்களிலே அந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு அது மாதிரியான ஒரு முருகருடைய ஒரு விஷயம் சொல்லிட்டு, இதற்கு நடுவில் பார்த்தோம்னா நம்ம வாராகி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனுக்கு ஒரு 108 சரணம் மாதிரியே வாராய்க்கு ஒரு 108 சரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் கொடுத்துருக்கேன். அதுபோல் இப்போ நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே சீக்கிரமாக நடந்துடணும், நமக்கு முருகர் கூடயே இருக்கணும் அப்படிங்கிறது ஷடாட்சரம் சேர்ந்த ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் அனைவருமே ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கந்தஷ்டி கவசம், வேல்மாறலாகட்டும், கந்தகுரு கவசம் ஆகட்டும், சண்முக கவசம், இதுக்கு எவ்வளவோ விஷயங்கள், அல்லது கந்த புராணமே டெய்லி படிக்கிறவங்களாகட்டும், அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களும் இந்த ஒரு விஷயத்தை டெய்லி சொல்லிட்டு வருதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷண்முகம் சரவணபவம், ஷண்முகம் சரவணபவம் சகலமும் சடுதியில் தரும். ஓகே, ஷண்முகம் சரவணபவம் சகலமும் சடுதியில் தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்.
இதில் அந்த ஷடாட்சர மந்திரமும் சேர்ந்து வந்துடுது. அதே நேரத்தில் நமக்கு வந்து இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே நீங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும், நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நமக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு டிவினிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிவைன் ஃபீல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த ஷண்முகம் சரவணபவம் சர்வம் சடுதியில் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சகலமும் சடுதியில் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். இது கூடயே சேர்ந்து இன்னொரு மந்திரமும் அதே மாதிரியான ஒரு விஷயமாக எனக்கு வந்திருந்தது. அது வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீமைகளை எல்லாம் பொசுக்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு மந்திரமாக தண்டாயுதம் தேவசேனம், தண்டாயுதம் தேவசேனம் பொசுக்கிடும் தீமை யாவும். ஓகே, தண்டாயுதம் தேவசேனம் பொசுக்கிடும் தீமை யாவும். இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்லிக் கொண்டு வருவதும் வந்து நல்ல ஒரு பலன் தரும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து கூட சொல்லலாம், அல்லது மூன்றாவது கூட இப்போ வந்து ஆறுமுகம் மருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், அதுக்கப்புறம் வந்து தண்டாயுதம் தேவசேனம் பொசுக்கிடும் தீமை யாவும், ஷண்முகம் சரவணபவம் சகலமும் சடுதியில் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். சடுதியில் தரும், வரும் கிடையாது, சடுதியில் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருவலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக நமக்கு வந்து முருகா சரவண பவா அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரங்களை எப்படி சொல்லும்பொழுது ஒரு விஷயம் வருகிறதோ வார்த்தைகள் தான், அந்த வார்த்தைகளுக்கு உண்டான ஒரு பவர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இது மாதிரியான ஆங்கிலத்திலும் நிறைய ஒரு மந்திரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஸோ அது மாதிரியான விஷயங்களாக நமக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம மந்திரங்களை அமைத்தார்கள் அல்லவா. ஒரு சமஸ்கிருதத்தில் ஆகட்டும் அல்லது வந்து ஒரு இந்தியில் இருக்கட்டும் தமிழில் இருக்கட்டும், ஒவ்வொரு மந்திரங்களுமே வந்து அமைக்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதுக்கு உண்டான ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வச்சுட்டு அதற்கு உண்டான, அதாவது அந்த டைம்லலாம் வந்து ஃப்ரீக்வன்சி மிஷின்ஸ் இல்லை, இப்போலாம் நிறைய ஃப்ரீக்வன்சி மிஷின்ஸ் வந்தாச்சு. பிரெயின் செக் பண்ணுறதுக்கு வந்து ஏகப்பட்ட மிஷின்ஸ் வந்து போர்ட்டபிளே வந்துருச்சு. ஸோ அது மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக அதோட ஃப்ரீக்வன்சிஸ் எப்படி இருக்குது, ஒரு பர்டிகுலர் மந்திராவை நம்ம தொடர்ந்து சேன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதோட ஃப்ரீக்வன்சிஸ் எப்படி இருக்குங்கிறது இப்போலாம் ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அது மாதிரியான அவங்களே வீட்டில் வாங்கி வச்சு செக் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு அளவுக்கு விஷயங்கள் வந்தாது. அது போன்ற ஒரு வீரியத்தன்மை கொண்ட ஒரு மந்திரங்கள் தான் இந்த மந்திரங்கள் எல்லாம். இது எல்லாமே வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரயோக முறை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பிரயோக முறை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எப்படி நம்ம வந்து ஆறுமுகம் மருளிடும் அனுதினமும் ஏறுமுகத்துக்கு வந்து நம்ம வந்து பிரயோகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கொடுத்துருந்தோமோ, இந்த ஒரு விஷயத்திற்கு வந்து பார்த்தோம்னா அர்க்கியம் விடக்கூடிய முறை அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது. அர்க்கியம் விடுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். வந்து காலையில் சூரியனுக்கு வந்து அவரை வரவேற்கும் விதமாக அர்க்கியம் 3 முறை விடுவது, நீர் விடுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து இந்த மாதிரி விடுவோம். பூஜைகள்லாம் நிறைய செய்வோம் இல்லையா. இப்போ அந்த அர்க்கியம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சூரியனுக்கு உண்டானது மட்டும் கிடையாது, பல்வேறு விதமான தெய்வங்களுக்கும் செய்வாங்க. பர்டிகுலராக பைரவருக்கெல்லாம் வந்து ரெகுலராகவே செய்வாங்க. அப்புறம் தர்ப்பணம்னு ஒரு முறை இருக்கிறது. அந்த தர்ப்பணங்கிற முறையும் தெய்வத்திற்கு செய்யலாம். அந்த தர்ப்பணங்கிற முறையும் தெய்வத்திற்கு வந்து ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிறதும் வந்து ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ வந்து டெய்லி வந்து இவ்வளோ ஜபம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், ஜபம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியானதுக்கப்புறம் போஜனம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை, அதாவது ஹோமம் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜபம், தர்ப்பணம், அப்புறம் வந்து ஹோமம், அதுக்கப்புறம் வந்து மார்ஜனம், அப்புறம் போஜனம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சரிவர செய்கிறது. ஒரு உபாசனம் ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சரிவர நடந்துக்கணும்னா அதுக்கு இவ்வளவு முறை ஜபம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி, 10,000 முறையோ 15,000 முறையோ அப்படின்னு. அதுக்கு வந்து அந்த 15,000 முறைக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இவ்வளவு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி. தர்ப்பணம் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து எள்ளும் தண்ணியும் கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ அது மாதிரியான ஒரு முறை கிடையாது. இது வந்து பர்டிகுலராக நமக்கு அந்த தர்பை இருக்கு இல்லையா, அந்த தர்பையை வச்சு நீர் வார்ப்பார்கள். ஸோ அது மாதிரி என்ன கலசத்தில் ஆவாகனம் பண்ணியிருக்கோமோ அல்லது விக்கிரகத்தில் ஆவாகனம் பண்ணியிருக்கோமோ அது மாதிரியான ஒரு விஷயத்தில் ஸோ அது மாதிரியாக செய்வது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அந்த ஹோமமாக பண்ணுறது, அக்னியில் வந்து அந்த தேவதையை ஆவாகனம் பண்ணி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இவ்வளவு செஞ்சதுக்கு மார்ஜனம் அப்படின்ற ஒரு முறை, அதுக்கப்புறம் போஜனம் போஜனம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச முறை தான். நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்ததனால் அனைவருக்கும் யாருக்கெல்லாம் வந்து நம்ம வந்து போஜனம் போட கூடியவர்கள் அந்த பூஜைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் போஜனம் போடுறது, வெளியில் மற்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இதெல்லாம் செய்கிறது ஒரு ப்ராசஸ். இப்போ இந்த மாதிரியான மந்திரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாத மந்த்ராஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வேணால் சொல்லிக்கலாம். நம்ம மனசுக்குள்ளே இப்போ எவ்வளோ மந்திரங்கள் இருக்குது. அதில் வந்து பெண்களுக்கான பெண்கள் இந்த மந்திரங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆண்கள் இந்த மந்திரங்கள் ஆண்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அப்படின்னு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அந்த டைம்லலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில தீட்டு சம்பந்தமான விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு தெய்வத்துடைய பெயர் நம்ம மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ரொம்ப ஃப்ராங்காக ஒரு விஷயமே நான் கேள்வி கேட்குறேன்.
ஏதாவது ஒரு தீட்டு அப்படின்னு சம்மந்தமான ஏதாவது ஒரு இறப்பு தீட்டோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போயிருக்கோம். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ரொம்ப நெருங்கியவரோ நெருங்காமல் இல்லாதவர்களோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அங்கே போகிற இடத்துல நமக்கு தானாக ஒரு தாட் வருது, ஆறுமுகம் ஆறுமுகம்னு தோணிக்கிட்டே இருக்குது. இல்லை முருகா முருகான்னு தோணுது, அல்லது வந்து நரசிம்மான்னு தோணுது, நமசிவாயான்னு தோணுது. அதை நம்ம வந்து ஏதாவது செய்ய முடியுமா? அதை நம்ம வந்து நம்ம எண்ணங்களை தடுக்க முடியாது அல்லவா, நம்ம உடனடியாக தடுக்க முடியாது. அதுக்கு அந்த கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்றதுக்கு அதுக்குண்டான ஒரு நிலை அப்படின்றது வேறு விதமான நிலை. ஸோ அது உள்ளே வந்ததுன்னா அப்போ ஏதாவது பாவம் ஆகிட போதா, நமக்கு ஏதாவது பாவம் இல்லை, அந்த ஒரு தீட்டு சமயத்தில் நமக்கு சுவாமி பேர் வந்துருச்சு உள்ள, நம்ம சுவாமியோட ஞாபகம் உள்ள வந்ததுனால நமக்கு அது ஏதாவது கெடுதலா? அப்போ எந்த ஒரு கெடுதலும் நமக்கு அதனாலலாம் எந்த ஒரு கெடுதலும் நமக்கு நடந்துவிட போவதில்லை இல்லையா? அது வந்து நம்மளுடைய இது தவறு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குள்ளே நம்ம வரப்போகிறது கிடையாது. அது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஆறுமுகம் மருளிடும் மனிதனும் ஏறுமுகம் ஆகட்டும், அல்லது அடுத்ததாக நான் இப்போ வந்து இந்த தண்டாயுதம் தேவசேனம் பொசுக்கிடும் தீமையாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகட்டும், சண்முகம் சரவணபவம் சகலவும் சடுதியில் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயம், சர்வம் சடுதியில் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் வந்துட்டு இருக்கு. இந்த வார்த்தைகள் அப்படின்றது பார்த்தோம்னா இவரை வந்து சர்வமும் சடுதியில் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, சகலமும் சடுதியில் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, இது மாதிரியான பல்வேறு விஷயங்களாக உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது நிறைய நாள். ஸோ அதனால் நம்ம இதை சொல்லும்பொழுதும் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த விஷயம் சர்வமும் சகலமும் சர்வம் சகலம் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். இந்த வார்த்தை பிரயோகம் அர்த்தங்கள் ஒன்று தான், இந்த வார்த்தை பிரயோகம் வந்து மாறும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக. சார் இப்போ நம்ம வந்து என்னன்னா, இப்போ நமக்கு எதிரி தொல்லை இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பொதுவாக சொன்னீங்க, இதை பொதுவாக சொன்னீங்களே வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க. ஒரு சில பேர் அதெல்லாம் இல்லை, எனக்கு எதிரி தொல்லை நிறைய இருக்குது அப்படின்னும் போது அப்போ நீங்கள் சொன்ன அந்த தண்டாயுதம் அந்த மந்திரம் மட்டும் சொல்லலாமா? கண்டிப்பாக. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், கரெக்டாக இப்போ நான் இந்த 3 மந்திரங்கள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே கரெக்டாக நீங்கள் அந்த நடுவில் அந்த தண்டாயுதம் தேவசேனம் பொசுக்கிடும் தீமையாகும் இதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து கேட்குறீங்க, எதிரிகள் தொல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட், உங்களுடைய சப்கான்ஷியஸாக உங்களுக்கு வந்து இந்த தண்டாயுதம் தேவசேனம் அப்படிங்கிறது வந்து பொசுக்கிடும் தீமையாகும் அப்படிங்கிறது எவ்வளவோ தீமைகள் இருக்கலாம். ஆனால் எதிரி அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸாகவே தண்டாயுதம் தேவசேனம்னாலே அவங்க வந்து சண்டைக்கான ஆளுங்க தான் அப்படின்ற ஒரு ரெடியாக அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் தேவசேனம், சேனாதிபதி இல்லையா அவர். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக இப்போ உங்களுக்கு வந்து நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்குறோம்னு ஒரு 6ஆம் இடத்துக்கு உண்டான ஒரு விஷயமாக நம்ம வந்து சத்ரு ரிலேட்டடான விஷயங்களாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா அதான் அந்த செய்வினை, இந்த மாதிரியான தீமைகள், பில்லி சூனியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதை நம்பினால் நம்பலைனாலும் இது சொல்கிறதுனால அது மாதிரியான ஒரு விஷயங்கள் எந்த ஒரு தீய சக்திகளுமே நம்மளை நெருங்காமல் இருப்பதற்கு கண்டிப்பான முறையில் ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஓகே சார், இது வந்து காலையில் தான் சொல்லணும், மதியம் தான் சொல்லணும், இல்லை இந்த டைம் பீரியட் தான் அந்த மாதிரிலாம் கிடையாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நம்ம வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த அர்க்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னேன், நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்குள்ள நடுவில் நம்ம வேற 1-2 விஷயங்கள் நான் பேசிட்டேன். ஸோ இப்போ இந்த அர்க்கியம் அப்படின்ற விஷயத்தை வந்து இவருக்கு இந்த அர்க்கியமாக நம்ம வந்து செய்வது முதல்ல 9 முறை மட்டும் அர்க்கியம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ வேணால் செய்கிறது அப்படின்றது அதிகப்படியான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 மந்திரங்களுக்குமே அப்படி தான். இந்த 2 மந்திரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு தண்டாயுதம் தேவசேனம் பொசுக்கிடும் தீமையாகவும் மட்டும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறாங்க. இது மட்டும் எனக்கு இப்போதைக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றமோ அதில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஃபுல் இன்டென்ஷன் எனக்கு அதில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்காங்கன்னா காலையில் எழுந்தாங்கன்னா ஒரு 9 டைம்ஸ் அதை வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக அர்க்கியம் நீரில் வைத்துட்டு முருகர் படத்திற்கு முன்னால் நின்று அது 9 முறை அந்த அர்க்கியம் மாதிரி வேறு ஏதாவது ஒரு பாத்திரம் மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதில் அந்த நீரை விட்டுடலாம், அதை தூக்கி அந்த நீரை கொட்டிடலாம். அதுக்கு எதுவும் சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. அவருக்கு நம்ம ஆஃபர் பண்ணுறோம், ஒரு கிராட்டிடியூட் ஆஃபர் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு விஷயமா அது மாதிரியான ஒரு விஷயமா நம்ம செஞ்சுட்டு அந்த 9 முறை மட்டும்தான். அப்புறம் கைகளை துடைத்து கொண்டு நம்ம வந்து நாள் முழுவதுமே மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சாதாரணமான தினமும் ஆரம்பிக்கும் பொழுது 9 முறை பண்ணணுமா சார், இல்லை ஒரு முறை முதல்ல ஆரம்பிக்கும் ஒரு முறை 9 முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது மாதிரி பண்ணாலும் நல்ல ஒரு பலன் தான். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு சூரியனுக்கு நம்ம அர்க்கியம் விடுவதாகட்டும், அல்லது தினசரி நம்ம வந்து சந்தியாவந்தன முறை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து சூரியனை வரவேற்கக்கூடிய ஒரு முறை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு எதுவுமே தினசரி செய்வது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்திற்கு அர்க்கியம் மூலமாக திருப்தி அடைவதாக முருகன் கூறியிருக்கிறார். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இதுக்கு அர்க்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதனால தான் உங்களுக்கு நிறைய விஷயமாக சொல்லியிருந்தேன். இதுக்கு இந்த மாதிரியான ஒரு முறைகள் இருக்கிறது. ஒன்று வந்து பார்த்தோம்னா ஜபம் இருக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஒரு தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. சிலதுக்கு வந்து சொல்லிட்டு நம்ம வந்து போஜனம் கொடுத்துட்டோம்னா போதும், அதற்குண்டான பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான. இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு மந்திரம் சொல்லியிருந்தோம்ல, இந்த சண்முகம் சரவணபவம். ஸோ அதுக்கு வந்து போஜனம் முறை வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த அர்க்கியம் கொடுக்கணும்னு நினச்சா அர்க்கியமும் கொடுக்கலாம், போஜனம் கொடுக்கணும்னா போஜனமும் கொடுக்கலாம். நம்ம கொடுக்க அதிகமாக தந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரமாக அந்த ஒரு மந்திரம் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். ஓகே சார், இன்றைக்கி நீங்கள் சொன்ன 2 மந்திரமும் வந்து எவ்வளோ ஈஸியாக மக்களோட கனெக்ட் ஆகும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மந்திரம் வந்து எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ரொம்ப நன்றி சார். நமசிவாய்.